ஹாய் பசங்களா, எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மீனா பாலா சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 12th பிஸ்னஸ் மேக்ஸு செகண்ட் லெசன் இன்டெக்ரல் கேல்குலஸில் 2.1 எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு 4 சம்ஸ் மட்டும் இதில் பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்டெகிரேட் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3x + 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3x + 5 இன்ட்டு டிஎக்ஸ் equal to integral 3x plus 5. இந்த ரூட் என்ன பண்ணிடலாம், பவரில் 1/2 எழுதிக்கலாமா? ஸோ 1/2 into dx. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, இன்டெக்ரல் ax plus b ஹோல் பவர் n into dx equal to a plus b ஹோல் பவர் n plus 1 by a into n plus 1 plus c. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ax plus bங்கிற பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது, 3x plus 5 இருக்குது. அப்போ a equal to 3, b equal to 5. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி நம்ம இன்டெகிரேட் பண்ணிடலாமா? இப்போ என்ன வரும், 3x plus 5 the whole power n plus 1னா இங்கே என்ன இருக்குது, நமக்கு 1/2 இருக்குது. ஸோ 1/2 plus 1. ஓகேக்கா? நெக்ஸ்ட் டினாமினேட்டர் என்ன வரும், a into n plus 1. ஏங்கிற பிளேஸில் 3 வரும். ஸோ 3 into 1/2 plus 1 plus c. ஓகேவா? இப்போ 1/2 plus 1 equal to what, 3/2. ஸோ 3x plus 5 whole power 3/2 by 3 into 3/2. ஏன்னா 1/2 plus 1 இருக்கு இல்லையா, எல்சிஎம் எடுத்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 3 into 3/2 plus c. இப்போ என்ன வரும், நியூமரேட்டர் அதே மாதிரி தான், 3x plus 5 the whole power 3/2. டினாமினேட்டர் மட்டும் என்ன பண்ணலாம், 3 into 3 equal to 9. ஸோ 9/2 டினாமினேட்டரில் வந்துடும் plus c. இப்போ இந்த 9/2 என்ன ஆகிடும், ரெசிப்ரோக்கல் ஃபார்முக்கு போயிடும். ஸோ என்ன வரும், 2/9 into 3x plus 5 whole power 3/2 plus c. இதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? இப்போ செகண்ட் சம் பார்த்துடலாம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, 9x² minus 4/x² whole power 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது a minus b the whole square அந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ அதை என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இன்டெக்ரல் 9x² minus 4/x² whole power 2 into dx. இன்டெகிரேட் பண்ணுறதுனால கொஸ்டினை வந்து இன்டெக்ரலும் போட்டுக்கிறோம், dxம் போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ a minus b the whole square equal to what is the formula, a² minus 2ab plus b². இதான் ஃபார்முலா. ஸோ ஏங்கிற பிளேஸில் 9x² இருக்குது, பிங்கிற பிளேஸில் 4/x² இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன வரும், இன்டெக்ரல் 9x² the whole square minus 2 into ab. abங்கிற பிளேஸில் 9x² into 4/x² plus bங்கிற பிளேஸில் 4/x² the whole square into dx. இப்போ என்ன பண்ணலாம், 9 9s are 81, x² into x² x power 4. ஓகேவா? ஸோ 81 x power 4 minus 9 2s are 18, 18 into 4 equal to 72. x² என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ 9 into 2 into 4 equal to 72. Next 4/x² the whole square, that's equal to 4 4s are 16, x² power 2 equal to x power 4 into dx. இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 81 வெளியில் எடுத்துகிறோம். இன்டெக்ரல் x power 4 into dx minus 72 into dx plus 16 into 1/4 dx. ஓகேவா? இன்டெக்ரல் என்ன பண்ணுறோம், அப்படியே உள்ளே கொண்டு போய் எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 1/x power 4ங்கிறத நியூமரேட்டர் கொண்டு வந்துட போகிறோம். அப்போ என்ன வரும், x power minus 4 ஆயிடும். ஓகேவா? அதுதான் இப்போ நெக்ஸ்ட் செய்ய போகிறோம். நெக்ஸ்ட்டு 81 into x power 4 plus 1 by 4 plus 1 இன்டெகிரேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அதனால தான் x power 4 plus 1 by 4 plus 1 வந்திருக்கு. நெக்ஸ்ட் மைனஸ் 72x plus 16 into x power minus 4ல, ஸோ minus 4 plus 1 by minus 4 plus 1 plus c. ஓகேவா? இப்போ 81 இங்கே என்ன ஆகிடும், x power 5 by 5 minus 72x. இங்கே என்ன ஆகிடும், minus 4 plus 1 that's equal to minus 3. ஸோ 16 x power minus 3 by minus 3 plus c. ஓகேவா? இப்போ இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறோம்னா சம் முடிஞ்சது. என்ன பண்ண போகிறோம், 81 by இந்த 5 அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ 81 by 5 into x power 5 minus 72x minus இந்த x power minus 3 என்ன பண்ண போகிறோம், டினாமினேட்டர் கொண்டு வர போகிறோம். அப்போ என்ன வரும், 16 by 3x power 3 plus c. This is the answer. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்த்துடலாம் பாருங்கள். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, 3 plus x into 2 minus 5x. இப்போ அப்படியே என்ன பண்ண போகிறோம், இன்டெகிரேட் போட்டு கொஸ்டின் அப்படியே எழுதிக்கிறோம். இன்டெக்ரல் 3 plus x 2 minus 5x into dx. இப்போ இன்டெக்ரல் என்ன வரும், இன்சைட் அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? 2 3s are 6, 2 5s are 15x. நெக்ஸ்ட் 2 into x equal to 2x, x into
minus 5x equal to minus 5x square into dx. ஓகேவா, இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. minus 15x plus 2x that's equal to minus 13x. ஓகேவா, ஸோ இன்டெக்ரல் x minus 13x minus 5x square into dx. இப்போ இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஓகேவா, இன்டெகிரல் பண்ணும்போது என்ன வரும், dx இன்சைடு போயிடும். ஸோ 6 into integral dx minus 13 into integral x dx minus 5 into integral x square dx. That's equal to what? 6x minus 13x square by 2 minus 5x cube by 3 plus c. இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பார்த்துடலாம் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்டூ எக்ஸ் கியூப் மைனஸ் 2x ப்ளஸ் 3 இதான் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஸோ நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இன்டெகிரல் எக்ஸ் பவர் 1/2 ஸ்கொயர் ரூட் எப்படி எழுதியிருக்கோம், 1/2 எழுதியிருக்கோம். ஸோ எக்ஸ் பவர் 1/2 இன்டூ எக்ஸ் கியூப் மைனஸ் 2x ப்ளஸ் 3 இன்டூ dx. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்சைடு மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் பவர் என்ன ஆகிடும், 1/2 ப்ளஸ் 3. ஸோ எக்ஸ் பவர் 3 + 1/2 போட்டிருக்கோம். மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் பவர் 1/2 ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு 3 இன்டூ எக்ஸ் பவர் 1/2 இன்டூ dx. ஓகேவா, இப்போ ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. ஆட் பண்ணும்போது எப்படி ஆட் பண்ணுவீங்க, எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இன்டெக்ரல் எக்ஸ் பவர் 3 2 சார் 6, 6 + 1 எவ்வளவு 7. ஸோ எக்ஸ் பவர் 7/2 மைனஸ் 2 into x power 3/2. 2 1s are 2 plus 1 equal to 3. So 3/2 plus x power 1/2 into dx. இப்போ தான் நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஓகேவா, இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், பவரில் 1 ஆட் பண்ணுவோம். ஸோ என்ன வரும், x power 7/2 plus 1 by 7/2 plus 1. ஓகேவா, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு minus 2 into x power 3/2 plus 1 by 3/2 plus 1 plus 3 into x power 1/2 plus 1 by 1/2 plus 1 plus c. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஓகேவா, தட்ஸ் ஈக்குவல் டு வாட், எக்ஸ் பவர் 9/2 by 9/2 மைனஸ் 2 into x power 5/2 by 5/2 plus 3 into x power 3/2 by 3/2 plus c. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த டினாமினேட்டர் இருக்கிற ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் பண்ணி எழுத போகிறோம். இப்போ என்ன வரும், 2/9 into x power 9/2 மைனஸ் 2 into 2/5. இந்த 5/2ங்கிறது என்ன ஆயிடும், 2/5 into x power 5/2 plus 3 into இந்த 3/2ங்கிறது 2/3 கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா, ஸோ 3 into 2/3 into x power 3/2 plus c. இப்போ என்ன ஆகிடும், இந்த 3 இதில் கேன்சல் ஆகிடும். இங்கே ஒன்றும் கேன்சல் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இது அப்படியே தான் வேணும். ஸோ 2/9 into x power 9/2 minus 2 2s are 4. ஸோ 4/5 into x power 5/2 plus 2 into x power 3/2 plus c. இதான் அந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் 4 சம்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.